வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜிங்கர் ஒரு 30 கிராம், கார்லிக் ஒரு 30 கிராம், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி 7 நம்பர், குண்டு மிளகா அப்படி இல்லை நீட்டு மிளகா எது வேணாலும் எடுத்துக்கலாம், சால்ட் ஒரு டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. கொஞ்சம் அதில் வாட்டர் கலந்துட்டு இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா விழுதாக அரைச்சிக்குங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ மீனுக்காக செய்யக்கூடிய பேஸ்ட் இது. இப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிற மீனை சுத்தமாக இது போல் கழுவி எடுத்துட்டு அது மேலே கோடு போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய அந்த கிரேவி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். போட்டுட்டு ஃபுல்லாக அதில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற போல் தடவி விடுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தொக்கா, ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இதே கிரேவியில் நம்ம ஒரு ரெசிபி செஞ்சு அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஃபைனலாக. அதனால் இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மீனில் எல்லா கிரேவி எல்லா விதத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற போல் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ அதை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஒரு 50 ml to 100 ml போதும். இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கறி லீஃபை இது போல் வச்சுருங்க. கறி லீஃப் இது போல் வச்சுட்டு நம்ம மேலே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுனால அதனோட மனம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த பேஸ்ட்டை தடவி ஊற வச்சு அந்த மீன் எடுத்து இதில் வச்சிடலாம். பொறுமையாக 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற போல் பொறுமையாக திருப்பி விடுங்க. நீங்கள் மீன் எந்த ரகம் வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டை செஞ்சு இதே போல் மெத்தடில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கறி லீஃபு அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த விழுதை அந்த பேஸ்ட் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் போட்டு இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவியை தான் இப்போ நம்ம மீன் மேலே நல்லா அப்ளை பண்ண போகிறோம். கூட கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்குங்க. ஃபைனலாக நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது மேலே போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் மக்களே. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், இதனுடைய மனம் வேறு லெவலில் இருக்கும். நன்றி மக்களே. வேறு ஒரு சூப்பரோட ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே.